வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு முதல்வர் ஸ்டாலினை ஓட ஓட விரட்டிய விஜயகாந்தின் தொண்டர்கள் என்ன காரணம், எதற்காக முதல்வர் ஸ்டாலினை ஓட ஓட விரட்டியிருக்கிறார்கள், உண்மையான காரணம் என்ன, இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் கைதாகும் நிலையில் இருக்கின்றார். இதை பற்றின தகவலுமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்துடும் உங்களுக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன்பு திமுகவின் தலைவரான முதல்வர் ஸ்டாலினை ஓட ஓட விரட்டிய விஜயகாந்தின் தொண்டர்கள் என்ன காரணம் அப்படின்னா, தற்போது நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு மீட்டிங்க்காக போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒருக்காக நிற்கும்போது சென்னை மக்கள் மற்றும் அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து விரட்டி ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க விஜயகாந்தின் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்தின் கடைசி ஊர்வலமான, அதாவது கடைசி ஆசையை நிறைவேற்றாமல் இவர் விருது பண்ணதாக சொல்லப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, விஜயகாந்தின் இறுதி சடங்கிற்காக அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா பிரேமலதா அவர்கள் 2 கோரிக்கைகளை முதல்வரிடம் வைத்திருந்தார். என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் மரியாதையுடன் இறுதி ஊர்வலம் நடைபெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு மெரினாவில் இடம் தர வேண்டும் அப்படின்ற 2 கோரிக்கைகளை வைத்திருந்தார். இதை ஏற்காமல் முதல்வர் ஸ்டாலின் எங்களால் முடியாது, எங்கள் ஃபேமிலி மட்டும்தான், அதாவது எங்கள் குடும்பம் மட்டும்தான் அங்கே செய்யணும், எங்கள் குடும்பம் மட்டும்தான் அங்கே செலவைக்கணும், மணிமண்டபம் கட்டணும், உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத தெளிவாக ஆணித்தரமாகவும் சொல்லியதுனால முதல்வர் ஸ்டாலினை ஓட ஓட விஜயின் தொண்டர்கள் விஜயகாந்தோட தொண்டர்கள் ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரான திரையுலகின் வெறும் பாப்புலர், அதாவது பார்த்திங்கன்னா வெறும் நல்ல பாப்புலரில் இருக்கிற ஒரு நடிகர் விஜய் அவர்களுக்கு செருப்பால் அடித்திருக்கிறார்கள் விஜயகாந்தின் தொண்டர்கள். என்ன காரணம் அப்படின்னா, அவர் விஜயகாந்த் உடல்நிலை சரியான நேரத்தில் கூட அவர் பார்க்கவில்லை, தற்போது மட்டும் ஏன் வந்திருக்கிறார், அதனால் கோபமடைந்த தொண்டர்கள் எல்லாமே அவர் செருப்பால் அடித்து விரட்டி அடித்திருக்கிறார்கள். இது பெரும் பரபரப்பு எடுத்திருக்கு. வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.